ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிரதான கிருபையாலே ஒவ்வொரு நாளும் நாம் தமிழ்நாடு சொல்லிக்கும் ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜீசஸ் இஸ் குட், டுடே இஸ் குட். பிரைஸ் காட். ஒவ்வொரு நாளும் இதுக்கு நமக்கு நன்மைதான். ஆனால் நாளை உருவாக்கக்கூடிய பொறுப்பை நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அது தெரியுமா? பிரைஸ் காட். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அதுக்கு பிற்பாடு மனுக்குலத்தை நீயே என்ன செஞ்சுக்க மிச்சத்தை கிரியேட் பண்ணு. அப்படி மனுக்குலம் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் எங்கே போயிருக்காங்க பாருங்க. விண்வெளியில ஒரு கூடம் அமைக்கிற அளவுக்கு மனிதன் முன்னேறிட்டான், கிரியேட் பண்ணிட்டான். வயசுல பார்த்தீங்கன்னா அது போல ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை பார்த்து, நீ இந்த நாள் எப்படி அமையணும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ உருவாக்க. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? நம்ம நினைக்கிறோம், ஐயோ நேற்றுக்குலாம் ரொம்ப போர், நேற்றுக்கு ரொம்ப பிரச்சனைங்க, நேற்றுக்கு ரொம்ப சண்டைங்க வீட்டில், ரொம்ப 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 கண்ணீர் வடிச்சிட்டேன், எனக்கு நேற்றுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நாளை நீ உருவாக்கலாம். அந்த வாரத்தை நீ உருவாக்கலாம், வருடத்தை நீ உருவாக்கலாம். தாவீது சொல்லிட்டான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடர்ந்து மொத்தத்தில் உருவாக்கலாம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன் வாழ்க்கையில இப்படி சிக்கல், ஏன் வாழ்க்கையில பிரச்சனை, ஏன் என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம சரியில்லாம நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைய பேசியிருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதனாலதான் நமக்குள்ள சுத்தி சிக்கலாம். கடந்த கால நினைவுகள் நிகழ்கால பிரதிபலிப்பு, நிகழ்கால நினைவுகள் வருங்கால பிரதிபலிப்பு. பாருங்க, கடந்த காலத்தில் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல், நம்முடைய பேச்சுகள் சரியில்லாம நம்ம ஏதோ ஒன்று தவறாக விதைச்சிருக்கிறோம். அதை இந்த நிகழ்காலத்தில் விதைச்சிட்டு இருக்கிறோம், அறுத்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒன்று செய்யலாம், நமக்கு இப்படி வாழ்றது பிடிக்கல, பிரைஸ்லாம் நம்ம சந்தோஷமா இருக்குன்னு அவனோட வசனம் சொல்லியிருக்குது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்குன்னு அவனுடைய வசனம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, நம்முடைய நினைவுகளை மாற்றலாம். நினைவுகள் மாறும்போது, எண்ணங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச்சு மாறும். பிரைஸ்லாம் பாருங்க, நம்ம தமிழ்நாடு செழிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பேச்சு பேசிட்டு இருக்கிறோம். நிறைய ஆஸ்பத்திரியில் கொரோனா படுக்கைகள் காலியாக இருக்கும் போது நேற்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, 20,000 படுக்கைகள் காலியாக இருக்குது. நம்ம மாற்றி பேசணும். ஐயோ கூடிடுச்சு, ஐயோ அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஐயோ மறைச்சிட்டாங்க, ஐயோ 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 ஐயோன்னா அதை எதை செஞ்சுட்டு இருக்கோம்? அதுதான் கூடு. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் ஒன்றை, ஒரு தவறான காரியத்தை எண்ணுவோமானால், தவறான காரியத்தை பேசுவோமானால் அதை நாம் பெருக பண்ணுகிறோம். ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, வியாதியை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போமானால் வியாதியை நம்ம என்ன செய்யணுமா, இப்பொழுது இருக்கிறத பார்க்கணும் 1000 மடங்கு பெருக பண்ணிட்டு இருக்கோம். பேசி பேசி ஒருத்தங்க நமக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்று செய்யுங்க, அவங்க பிரச்சனை பண்றாங்கன்னா நீங்க பிரச்சனை சொன்னா கூட வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஹலோ, நீங்க என்ன விரும்புறீங்க? அப்பா பிரச்சனையே வேண்டாம் விரும்புறீங்கன்னா அவங்கள பார்த்து எப்படி நினைக்க தெரியுமா? அவங்க நம்ம இடத்துல அன்பா இருக்கிறாங்க, மன்னிக்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப கவனிக்கணும். வேலை சரியில்லை, வேலை சரியில்லை, வேலை கூட கொஞ்சம் வேலை சரியில்லாமல் போயிடும். மேனேஜரு சரியில்லை, அவர் கூட கொஞ்சம் அவர் கேரக்டர் செஞ்சணும், ரொம்ப மோசமாக போயிடும். அப்போ கொஞ்சம் கவனமாக நிப்பாட்டி, நிகழ்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் வார்த்தையை கொண்டு அதை நீங்கள் நேர்மறையான அற்புதமான எண்ணங்களாக வடிவமைக்க நம்ம கையில ஆண்டவர். உன் நினைவு எப்படியோ எனக்கு யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே இயேசுவே உங்களை அறியாதவன் எப்படிப்பட்டலாம் வீடு வீட்டு இருக்கிறான், எப்படிலாம் வாழ்றாங்க அப்படின்னு நான் ஆண்டவர் சொல்றாரு. எப்பா அவனுடைய ஐஸ்வர்யம் தவறானதுதான்,
அவங்க அவன் எப்படி சமாளிச்சான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு எண்ணங்கள் நான் வாழணும்னு எண்ணம் இருக்கு. பேசலாம் இப்ப தேவ பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? நல்ல எண்ணங்கள் வர மாட்டேங்குது. அப்போ இந்த நாள்ல நீங்க ஒன்று தீர்மானம் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை நான் தான் வடிவமைக்கிறேன். நான் தான் என் வாழ்க்கைக்கு பொறுப்பு. பேசலாம் இந்த வருஷம் இப்படி தப்பா பேசுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் நமக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்திருக்காரு. பேசலாம் நீ உன் வாழ்க்கையை நன்மையை தீமையை வைக்கிற, சாபத்தை ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், ஜீவனை மரணத்தை வைக்கிறேன். திரும்ப சொல்றாரு, ஜீவனை நெஞ்சுக்கோ தெரிந்து கொள். உன் ஆத்மாய் வாழ்கிறது போல, உன் எண்ணங்கள் வாழ்கிறது போல நீ எல்லாத்தையும் வாழ முடியுமா? இப்ப பாருங்க, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தா நம்ம அந்த பிள்ளைங்க ஊட்டி கொடுத்து தூக்கி சுமக்கலாம். அந்த பிள்ளைங்க வளரும் போது அந்த தகப்பனுடைய தொழில் அந்த பிள்ளை என்ன செய்யும்? பிசினஸ் கவனிக்கும். அப்ப நான் பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு மரியாதை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற, என் சிந்தையால் நிரப்பப்பட்டிருக்கிற, உனக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னா அதை நீ மாற்றிக்கோப்பா, உனக்கு அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. என்கிட்ட நீ ரொம்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏனென்றால் என் நாமத்தால் பிசாசுகளை துரத்துவேன். வானத்தில் பூமியிலையும் பவர் பட்டம் சொல்லுவாங்க, பவர். அதாவது என்னுடைய சொத்தை நீ முழுமையாக அனுபவிக்க உனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பயன்படுத்து. நான் இந்த பூமியை என்ன செய்யணுமோ அதை நீ என்ன செய்ய, என் பேர்ல செய். கொஞ்சம் யோசிக்கணும். மாஸ்டர் எங்கேயோ பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கார். பேசலாம் ஆண்டவர் சமூகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்து, ஆண்டவரே உங்க நாமத்தை இந்த சூழ்நிலை மாற்றி அமைக்கிறேன். இல்லை ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் இப்படி சூழ்நிலை இருக்கக்கூடாது. தமிழ்நாடு பிரச்சனை நாங்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தால் மாற்றி அமைக்கிறோம். தமிழ்நாடு செழிப்பதாக, ஜனங்கள் சுகம் அடைவார்களாக, திருச்சபைகள் திறக்கப்படுவதாக, ஊழியர்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக, கிறிஸ்துவை அறிகிற அறிவு உண்டாகட்டும். அப்ப இதுக்கு ஒரு மூலதனம் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்க ஏன் நமக்கு அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்காருன்னா, மிகப்பெரிய ஒரு விலைக்கிறையை கர்த்தர் செலுத்தியிருக்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து நம்முடைய எண்ணங்களை மறுரூபப்படுத்துவோம். சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 37வது வசனம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 36, 37 வாசிகள். அவர்களுடைய தேசத்திலே அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். எங்க நடந்துச்சு? கடைசி வாதை. எகிப்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளை மரணம். இங்கே ஒவ்வொரு இஸ்ரவேலுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஆட்டுக்குட்டி மரணம். இவங்க மறைக்கணும், இவங்க மறைக்க கூடாதுக்காக ஆட்டுக்குட்டி நினைச்சு மறைத்து விட்டது. அப்பொழுது அர்த்தம் சொல்றாங்க, அப்பொழுது எப்பொழுது? பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாளிலே, அந்த ஆட்டுக்குட்டி மறித்த நாளிலே, அவங்களுக்கு மரணம், இவங்களுக்கு ஜீவன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் விளைவிக்கப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. வனாந்தரத்துல இந்த காரியம் சொல்லப்படவில்லை. பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நாளிலே, எகிப்தை விட்டு அவர்கள் வெளியேறின நாளிலே, சில ஒளிபெருக்கு சூப்பரா போட்டிருக்கு. கடைசியில் கடவுள் எபிரேயர்களை அனைவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, எத்தனை ஆண்டு அடிமைத்தனம்? 430 ஆண்டு அடிமைத்தனம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய பிரதிபலிப்பினால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து முதல்ல விடுதலை. முதல்ல விடுதலை. முதல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன தெரியுங்களா? விடுதலை. நம்ம எந்த காரியத்துல பயந்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தர் சொல்றாரு, அந்த காரியத்துல ஒன்று விடுதலை. அந்த பயத்திலிருந்து விடுதலை, அந்த கடனிலிருந்து விடுதலை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை, அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை. ஐயோ
ஐயோ மன்னிக்க முடியலாண்டவர், அதுல இருந்து விடுதலை. பிரைஸ்லா. எதுல இருந்து உனக்கு விடுதலை தேவையோ முதல்ல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமே விடுதலை. இரண்டாவது, எகிப்தின் வெள்ளி மற்றும் தங்கத்துடன் ஏற்றி அனுப்பினார். பிரைஸ்லா. சூப்பரா இருக்கு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெள்ளியும் பொன்னையும் அப்பா ஏற்றுலாம், லோட் லோட்டா வண்டியில் ஏற்றுக்கணும், இந்த குடும்பம் வாங்க எல்லாம் வாங்குவாங்க. வெள்ளியும் பொன்னையும் அப்படி லோட் பண்றேன். பிரைஸ்லா. பாரத்தை, வேதனைய, கவலைய, அடிமைத்தனத்தை, திகில, பயத்தை சுமந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்போது வெள்ளியும் பொன்னையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் அப்படியே சுமக்க வைக்கிறாரு. அப்படியே ஒருத்தருக்கு தாங்க முடியல மகிழ்ச்சி. பிரைஸ்லா. பாருங்க, வெள்ளியும் தங்கத்துடன், வெள்ளி மற்றும் தங்கத்துடன் ஏற்றி அனுப்பினார். வெறுமையாய் அவர்களை கர்த்தர் அனுப்பவில்லை. ஆபிரகாமோடு பேசினார். அவர்கள் வெறுமையாக என்ன செய்வதில்லை, போவதில்லை. நீ கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இது நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சு. ஹலோ, என்ன வசதி சொல்றீங்க? பிரைஸ்லா. நம்முடைய ஆவியில நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியில நம்ம ஐஸ்வர்யனாக மாறிட்டோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பழைய உடன்படிக்கையில கிடைச்ச ஐஸ்வர்யம், வெள்ளியும் பொண்ணும் அந்த எகிப்திற்குரியது. ஆனா இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஐஸ்வர்யம் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி. இன்னைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கையில் வாழ்க்கை நமக்கு என்ன ஐஸ்வர்யம் தெரியுமா? அவருடைய ஐஸ்வர்யம். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. அப்படின்னா நம்ம என்ன, எப்படி நம்முடைய ஆவியை மனிதன் உள்ளான மனிதனுக்குள்ள தங்கமும் வெள்ளி லோடாயிருக்கு. சிரிக்கவே அப்படியே ஆசீர்வாதம் என்ன இருக்குது, லோடா இருக்குது. என்னப்பா என்ன பாசம் இப்படி சிரிச்சு வரீங்க, லோடா இருக்குது ஆசீர்வாதம். அல்லேலூயா. பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி வருகிறது, களஞ்சியங்கள் நிரம்பி வருகிறது. சிந்தனை அப்படியே மாற்றி இது கற்பனை பண்ணுங்க. வேத வசனத்தை கற்பனை செய்யுங்கள். என்னத்தையோ கற்பனை பண்ணுவோம். நான் கையை இப்படி பேசுறேங்க, அவங்க இப்படி பேசக்கூடாது. அப்படி கேட்கிறேன் இந்த ஃபோன் பண்ணி. கற்பனை பண்ண கூட எதிர்ப்பு செய்ய பிரச்சனை கூடும். ஆண்டு நன்மையை கற்பனை பண்ணு, பேசுதா, ஆசீர்வாதத்தை கற்பனை பண்ணு, அன்பை கற்பனை பண்ணு, மேன்மையை கற்பனை பண்ணு, நல்ல அழகான வீடுகளை கற்பனை பண்ணு, ஒரு சுகத்தை கற்பனை பண்ணு, நல்ல பூர்ண ஆயுஷ் நாட்களை கற்பனை பண்ணு. பிரைஸ்லா. இரண்டாவது ஐஸ்வர்யம், முதலாவது விடுதலை, இரண்டாவது ஐஸ்வர்யம். மூணாவது பாருங்கள், அவர்கள் வெளியே செல்லும் வழியில் ஒருவர் கூட பலவீனமாக இருந்தது இல்லை. அவர்கள் வெளியே செல்லும் வழியில் ஒருவர் கூட பலவீனமாக, சுகவீனமாக, வியாதியோடு இருக்குல்ல. என்ன நடந்துச்சு? முதலாவது அவங்களுடைய மனதிலே பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக அந்த ஆடு மறிச்சதுனால அவங்களுடைய மனதிலையும் சரீரத்திலையும் மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தின் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய அடிமைத்தனத்தின் ஆவியாக வந்து விசுவ அந்த எகிப்தியர் ஒவ்வொரு நாளும் இவங்களை அடிக்கிறான். அந்த அடிமைத்தனம், இப்படிப்பட்ட இடத்துல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், வெளியே போக போறோம். விடுதலை, விடுதலையின் உணர்வு வருகிறது. பேசலா. ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முதல் உணர்வு நமக்கு வர வேண்டியது விடுதலை. அல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கடவுள், இந்த பற்றாக்குறை, இந்த விசிறித்தனம், இதுல இருந்து நான் விடுதலை ஆகிக்கிறேன். ஏன்னா எனக்கு தாராள ஏராளம் இருக்குது. விடுதலையின் உணர்வை நீங்கள் உங்கள் மனதிலே அனுபவிக்கணும். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க உங்களை எடுத்துக்கோங்க. எந்தெந்த காரியத்துல பிரச்சனையோடு இருக்கீங்களோ அந்த காரியத்துக்கெல்லாம் பதில் சொல்றாரு விடுதலை. அல்லேலூயா. எனக்கு இந்த காரியத்துல பிரச்சனையா இருக்கு, விடுதலை. பிரைஸ்லா. இதை குறித்து நான் பயப்படுறேன், விடுதலை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன காரியம்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு பாரமா இருக்கு, அல்லது விடுதலை. பிரைஸ்லா. இரண்டாவது, நீங்க ஒரு ஐஸ்வர்யமா உங்களுடைய ஆவியில, நம்முடைய இந்த பூமியில நம்மை கொண்டு என்ன செய்யணும் தேவத்திட்டு இருக்குதோ, இல்லைன்னா உங்க குடும்ப வாழ்வுக்கு என்ன எவ்வளவு ஐஸ்வர்யம் தேவையோ அத்தனை ஐஸ்வர்யம் உங்களிடமாக இருக்கிறது.
பாருங்க, இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போகும்போது லோடு பண்ணிட்டாரு. லோடு பண்ணிட்டாரு. இப்போ இவங்க விடுதலை உணர்வை ஒருவர் பலவீனப்பட்டவங்க எத்தனை பேரும் இருக்கலாம். எப்படிப்பட்ட சிந்தனையில வாழ்ந்திருக்காங்க, அடிமைத்தன சிந்தனை. அவங்க ரொம்ப பேர் வியாதிப்பட்டிருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா வியாதிப்பட்டிருப்பாங்க. விரும்பின சாப்பாடு இல்லை, விரும்பினது எங்கேயுமே செய்ய முடியாது. அடிமை எங்க இஷ்டமா சுற்றி தெரிய முடியாது. பயந்து பயந்த வாழ்க்கை. அவங்க மனெல்லாம் வியாதி, சரீரெல்லாம் வியாதி. ஆனா எப்படி இந்த விடுதலை ஆயிடுச்சு? அந்த ஐஸ்வர்யம், அவங்களுடைய நிறைவு அப்படியே பார்க்குறாங்க. வெள்ளியும் பொண்ணையும் பார்க்குறாங்க. அவங்களுடைய வண்டியில ஏற்றப்பட்டிருக்கிற உயர்ந்த வஸ்திரங்களை பார்க்குறாங்க, உச்சிதமானங்களை பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள நம்ம இந்த ஊரை விட்டு போக போறோம், பேசலாம், அந்த தேசத்தை விட்டு போக போறோம், இனி இந்த எகிப்தியனை தொட முடியாது, அவெல்லாம் அழுதுட்டு கிடக்கிறான், இனி நமக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படியே எண்ணங்களே அப்படியே என்னறாங்க. அந்த பஸ்க்கு ஆற்றப்பட்ட ரத்தம் தான் எனக்கு இப்படி செஞ்சிருக்கு, என்ன என்ன என்ன. அவங்க அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்க, அவங்களோட விடுதலை அனுபவிக்க அனுபவிக்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சரீரத்துல சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. பலவீனர்கள் கூட அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டான். பலவீனர்கள்லாம் ஓடுது, பலவீனமெல்லாம் ஓடுது, வியாதிலாம் ஓடுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல இங்க பலனை முன்பாக வைக்காமல் பொருளாதார ஆசீர்வாதத்தை முன்பாக வைக்கிறார். அவர்கள் அப்பொழுது அவர்களே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். நல்லா புரிந்து கொள்வது. இன்னைக்கு நம்ம எந்த காரியத்துல பண விஷயத்துல சிக்கலா இருக்கிறோமோ, கர்த்தர் அதில் நிறைவாக கொடுத்திருக்கிற இந்த மண்ணிலை கொடுத்து அதில் அப்படியே பூரிப்படைய வைத்து உங்கள் மனதை சுகமாக்குவார், உங்கள் சரீரத்தை சுகமாக்குவார். நீங்கள் உங்கள் சரீரத்திற்கு வியாதிலிருந்து ஏற்கனவே நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க. இந்த விடுதலையின் உணர்வை நீங்கள் பெற்று மனதில் அனுபவிக்கும் போது உங்கள் சரீரத்தில் அது பாய்ந்து செல்கிறதை நீங்கள் காண்பீர்கள். 3 காரியம். முதலாவது விடுதலை, இரண்டாவது ஐஸ்வர்யம், மூன்றாவது பலன். இதை இவர்களுக்கு எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு காரியம் தான், பஸ்கா ஆற்றுப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை. அப்புறம் திருவிழத்தை எடுக்கும் போதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தை நம்ம விசுவாசிக்கும் போதெல்லாம் இந்த 3 காரியம் எனக்குள் நடந்திருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம். ஓ பிரைஸ் காட். ஓ விடுதலை, ஐஸ்வர்யம், பலன். விடுதலை, ஐஸ்வர்யம், பலன். என் கூட சேர்த்து சொல்லுங்க, விடுதலை, ஐஸ்வர்யம், பலன். விடுதலை, ஐஸ்வர்யம், பலன். விடுதலை, ஐஸ்வர்யம், பலனை நான் பெற்றிருக்கிறேன். பிரைஸ் காட். பாருங்க, இங்க ஒரு அற்புதமான வார்த்தை. 8ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தவர்களுக்கு எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் அழைத்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே இதான முக்கியமானது. எப்படி எண்ணணும்? மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, என்னையும் தரித்திரம் ஆண்டு கொள்வதில்லை, பயம் என்னை ஆண்டு கொள்வதில்லை, பிரச்சனை ஆண்டு கொள்வதில்லை, பாவம் ஆண்டு கொள்வதில்லை, சோர்வினை ஆண்டு கொள்வதில்லை. எப்படி? அப்படியே நேரம் அவரோடு கூட நாம் சிலுவையை அறையப்பட்டோம், அவரோடு கூட நாம் அடக்கப்படப்பட்டோம், அவரோடு கூட எழுப்பப்பட்டோம். இப்போ சூப்பரா சேர்ந்து வாசிக்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறைத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இயேசு நமக்கு கடைசி சொல்றதுக்கே சிந்தனை உண்மைதான். ஆனா நம்ம மனசுல என்னாத வர நமக்கு ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியாது, விடுதலை பார்க்க முடியாது, பலனை பார்க்க முடியாது. இதை அறிந்துதான் பிசாசு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிறிஸ்தவங்களை நாங்கள் இப்போ இந்த சபைக்கு போகிறோம், நான் ட்ரெஸ்ஸை மாற்ற வச்சுட்டேன்.
பிரைஸ்லாம் எல்லாம் ஒரே ஒயிட் ட்ரெஸ்ஸாக போடுங்க. ஓ நல்லா இதில் இப்போ மருவம் ஆயிட்டீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் இதுதான் பேசுவோம், இந்த சபையுடைய உபதேசம் இதுதான் அப்படி அவனுக்கு சில அது செய், அப்புறம் அப்படி செய் இப்படி செய் வெளிப்பிரகாரமாக செய், என்னை எப்படி கவனிக்காது. நான் எங்கே உட்காந்துருக்கேன்னு மனசுக்குள்ள உட்காந்துருக்கேன். பிரைஸ்லா நான் எங்கே உட்காந்துருக்கேன், நீ வெளியெல்லாம் சொல்லு. நாங்கள் தான் சீவனுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்போம், பரவாயில்ல. ஆனால் உன் மனசு குப்பியாக இருக்குது எனக்கு தெரியும். பிரைஸ்லா இப்போ நம்ம வெளி பிரகாரமான தோற்றத்தையே பார்க்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் வந்தவர்னு சொன்னாரு, மனத்திற்கு பல்லவராஜ்யம் மனதை அமௌண்ட். நீ தரத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு வா, தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வா, துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு வா, மனதை மாற்று. அப்போ நம்ம இவ்வளவு பார்த்தீங்கன்னா நம்ம என்னாட்டா இந்த உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம ஏனோதானே இப்படியோ வாழ்ந்து பரலோகம் போயிடுவோம். ஆனால் நம்முடைய மனதில் எதை எண்ணி கொண்டிருக்கிறோமோ அதோடைய விளைவு தான் இந்த பூமியை நம்ம அனுபவிக்க முடியும். இவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் நம்ம கடைசி சொந்த ரத்தத்தை சிந்தினது உண்மைதான், நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதும் உண்மைதான். இது எல்லாம் எங்க நடந்திருக்குதுன்னா ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்குது. பிரேஸ்லா இந்த மனமானது ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். மனதை எந்த தடவை ரட்சிக்கப்படணும்? ஒவ்வொரு நாளும். ஒரு நாள்ல 10 தடவை ரசிக்கப்படலாம். இப்போ நம்ம போய் சாரி கேட்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப அற்புதமானது. நம்ம மனம் ரசிக்கப்பட்டது வயசுலாம் நம்ம மனம் மறுபமாகுது. ஓகே, சமாதானத்தை விரும்புகிறோம். சமாதானத்தை விரும்பும் போது, சந்தோஷத்தை விரும்பும் போது தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். பேசுகிற மனதை அவருக்கு நேரம் டியூன் பண்ணுறோம். ஏன்னா கஷ்டப்பட இருக்கிறோம். சரி, யார் செஞ்சா பரவாயில்ல, நான் சாரி கேட்க முன்னாடி போகிறேன். பேசலாம், எனக்கு சமாதானம் வேணும். பேசலாம், எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும். ஏனென்றால் ஆண்டோடைய அலவரிசை அன்பின் அலவரிசை, ஆண்டோடைய அலவரிசை மகிழ்ச்சியின் அலவரிசை, ஆண்டோடைய அலவரிசை மன்னிக்கிற அலவரிசை. நம்ம அவரோடு மனதில் இடையில ஆவியில நம்ம கூட தான் ஆண்டு இருக்கிறாரு. ஆனால் மனதில் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய ஆவிக்குரிய அந்த போதையை அனுபவிக்கணும்னா அவருடைய அலவரிசைக்கு நம்ம மாறணும். வயசுலாம் அவர் மாற மாட்டார், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். நம்ம தான் மனசை மாற்றிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு ஆண்டோட வருக வர நம்ம மனதை சரியாக மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய மனதை மாற்றுவதற்கு அற்புதமான, நம்ம மனசுல நம்முடைய மனம் என்ற கருவி சரியில்லை என்பதை நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு காரியம் தான், மகிழ்ச்சி. பேசலா மகிழ்ச்சியா இல்லைன்னா உங்க கருவி என்ன செய்யல, எங்கேயோ டைவர்ட் ஆயிடுச்சு. பேசலா உடனே நீங்க அறிந்திருக்கலாம், மாற்றலாம். அது மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஆவியின் சிந்தையும் ஜீவனும் சமாதானம், மகிழ்ச்சி, உருவாக்கலாம். உங்க மனதை நீங்கள் எளிதாக மாற்றலாம். ரைஜலா திரும்ப சேர்த்து சொல்லுங்க, என்னுடைய மனதை சூப்பராக எளிதாக மாற்ற முடியும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு. எண்ணிக்கொள்ளுங்கள். அதெல்லாம் இதை நினைவு கூறும்படி இதை இங்க வந்துருங்கப்பா, என் சிலுவைக்கு கிட்ட வந்துருங்கப்பா, நான் உங்களை மாற்றின இடம் அங்க இருக்குது. பேசலா என்னுடைய மரணத்துக்கிட்ட வாங்க, என் உயிர்த்ததுக்கிட்ட வாங்க, நான் பிதாவின் வலது பரிசுல உட்கார்ந்துருக்கேன், அங்க வந்துருங்க. பேசலாம், என் கூட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களை இந்த பூமியில் இருக்கிற எந்த அலவரிசையும் உங்களை மேற்கொள்ள முடியாத இடத்துல நான் உங்களை உட்கார வச்சிருக்கிறேன். எண்ணங்களை மாற்றுங்கள். பேசலாம், நிறைய காரியங்களுக்கு சொல்ல முடியுங்களா? நிறைய இருக்கு. அந்த நாளில் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு 3 காரியம். இதை எப்போதுதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதோ அப்போ உடனே அப்ளை பண்ணுங்க. நான் விடுதலையாக்கப்பட்டவன். ரெண்டாவது, பண பிரச்சனை, நான் ஐஸ்வர்யவான். வெள்ளியும் பொன்னியும் ஆசீர்வாதத்தை லோன் பண்ணி என்னை அனுப்புறாரு. பிரைஸ்லா. மூன்றாவது, நான் விளைவிடமானவன் அல்ல, என் குடும்பத்தில் வியாதி இல்லை. விசுவாசிக்கிறேன், சமூகத்தில் யாருக்கும் வியாதி இல்லை. இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. Glory to Jesus. Thank you, Holy Spirit. கடைசியில் கடவுள் எபிரேயர்கள் அனைவரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து எகிப்தின் வெள்ளி மற்றும் தங்கத்துடன் ஏற்றி அனுப்பினார். நம்ம மனசுல வேறு கொண்டு வரும், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன்,
அவர்கள் வெளியே செல்லும் வழியில் ஒருவர் கூட பலவீனமாக இருக்கவில்லை. உங்க மனதை மாற்றுங்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் நதி, ஐஸ்வர்யத்தின் நதி, வெற்றியின் நதி அப்படியே பாய்கிறது. Glory to Jesus. Thank you Lord. நன்றி ஆண்டவர். ரீபா ஹஷல பல பல பல. உங்க மனதை மாற்ற ஆவியானவரே உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரை சத்தியத்தினால உங்க மனதை மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க. எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6:11 மறக்கவே வேண்டாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறித்தவராகும். சாபத்திலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. தரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. பயத்திலிருந்து விடுதலை ஆயிட்டீங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், இங்கதான் நம்முடைய சிந்தனை மர்மமாகிற இடம். எங்கன்னா கிறிஸ்துவுக்குள், நம்முடைய காண்கிற மண்டலத்துல இல்ல, கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவராக எண்ணிக்கொள்ளுங்கள். எண்ணம் நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் பலவீனமானவன் அல்ல, ஒரு பலவீனமும் எனக்கு இல்லை. எண்ணுங்கள், ஆசீர்வாதத்தை எண்ணுங்கள், வாக்கு தத்தங்களை எண்ணுங்கள், கிறிஸ்துவை எண்ணுங்கள், அவருடைய பாடுகளை எண்ணுங்கள், அவருடைய மரணத்தை எண்ணுங்கள், அவருடைய உயிர்த்தலை எண்ணுங்கள். பிதாவின் வலது பாசத்தில் இப்போது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதை எண்ணுங்கள். வசனம் சொல்லுது, 5வது வசனம், ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம். இதை எண்ணுங்கள். ஆனால் வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படும். அங்கே நீங்க புறப்பட்டு போங்க. இதை எண்ணுங்கள். பேசலாம். திருவிழா எடுக்க போறோம். நம்ம முதல்ல அவருடைய பாடுகளை எண்ணணும். பாடுகளால் எனக்கு என்ன பிரதிபலன்? அதுக்கடுத்து அவருடைய மரணம், அதுக்கடுத்து அவருடைய உயிர்த்தெழுதல், அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, அவரோடு நம்ம உட்கார்ந்து இருக்கணும். பேசலாம். இதை எண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த விடுதலை அனுபவிப்போம், அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிப்போம், அந்த பலனை அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை கொண்டு உங்களை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை தயவு உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். God bless you. Praise the Lord.